வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். நேபாள வெள்ளத்தில் சிக்கிய தமிழகத்தைச் சேர்ந்த 21 பேர் மீட்கப்பட்டு தில்லி அழைத்து வரப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். சர்க்கரை போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாகவும் பற்றாக்குறை இல்லை என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மின்சார பேருந்துகளின் இயக்கத்திற்கு ஊக்கமளிக்கப்படும் என்று மாநில அரசு கூறியுள்ளது. தமிழகத்தை வறட்சி பாதித்த மாநிலமாக தவேக அரசு அறிவிக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. உலக மாஸ்டர்ஸ் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நேபாள வெள்ளத்தில் சிக்கிய தமிழகத்தைச் சேர்ந்த 21 பேர் மீட்கப்பட்டு தில்லி அழைத்து வரப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் தமிழில் இதனை பதிவு செய்துள்ள அவர் விமான நிலையத்தில் 21 பேரையும் வரவேற்றதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த மீட்பு நடவடிக்கையை மேற்கொண்ட நேபாள ராணுவம் மற்றும் அந்நாட்டு அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதற்கான ஒருங்கிணைப்பு பணிகளை மேற்கொண்ட நேபாளத்தில் உள்ள இந்திய தூதரகத்தின் செயல்பாடுகள் பாராட்டுதலுக்குரியது என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே மீட்கப்பட்ட தமிழர்கள் 21 பேரும் ஆரோக்கியத்துடன் உள்ளதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அத்தனை பேரையும் நேர்ல பார்த்து பேசிட்டேன். இங்க வந்து ரெஸ்கியூ வந்திருக்கிறவங்க நல்ல உடல் நலத்தோட இருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாருமே பாஸ்போர்ட்லாம் தவற விட்டுட்டாங்க. டிராவல் டாக்குமெண்ட்ஸ் அவங்க கிட்ட இல்ல. என்னென்ன உதவிகள் அவங்களுக்கு தேவைப்படுதோ அதெல்லாம் செய்ய சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்களினுடைய அறிவுறுத்தின் பேர்ல துரிதமாக செயல்பட்டு அவர்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் இப்ப நாங்க பண்ணி கொடுத்துருக்கோம். நல்லபடியா அவங்க வந்து சென்னை வந்து சேருவாங்க. சோ 50+ டீமா தான் இவங்க போயிருக்காங்க. சோ இந்த 57 டீம்ல வந்து 21 பேர் ரெஸ்கியூ பண்ணிட்டோம். அந்த மிச்ச பேரை எப்படியாவது கான்டாக்ட் பண்ணலாமான்னு நாங்க ரிசோர்ஸ் பண்ண வந்து ரொம்ப கடுமையா போராடிட்டு இருக்கிறோம். நாங்க மட்டும் கிடையாது. நாங்க இங்க தமிழ்நாடு ஹவுஸ்ல வந்து நம்ம வந்து ஒரு கண்ட்ரோல் ரூம் ஓபன் பண்ணிருக்கிறோம், வார் ரூம் ஓபன் பண்ணிருக்கோம். அது வந்து தொடர்ந்து வேலை செய்யுது. அப்புறம் இன்றைய தினம் எங்களுடைய ஃபாரின் செக்ரட்டரி சாரி நேர்ல பார்த்து அவர் கூட எலாபரேட்டிவ் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். அப்புறம் சென்ட்ரல்ல போடப்பட்டிருக்கிற அந்த வார் ரூமுக்கும் போய் அவங்களை எப்படியாவது கான்டாக்ட் பண்ணலாம்னு நாங்க ட்ரேஸ் பண்ணிருக்கோம். முன்னதாக நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்பதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து தமிழக அமைச்சர்கள் குழுவிடம் வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி எடுத்துரைத்தார். இதனைத் தொடர்ந்து திரு ஆதவ் அர்ஜுனா தலைமையிலான அமைச்சர்கள் குழு வெளியுறவுத்துறை அமைச்சகத்தில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வரும் கட்டுப்பாட்டு அறையையும் பார்வையிட்டது. சர்க்கரை போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாகவும் பற்றாக்குறை இல்லை என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது. சர்க்கரை விநியோகம் சீராக இருப்பதை உறுதி செய்வதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன் காரணமாக கரும்பு ஆலைகளில் சர்க்கரை விலை 20% குறைந்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சில்லறை விற்பனையிலும் சர்க்கரை விலை விரைவில் குறையத் தொடங்கும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக முதலமைச்சர் திரு விஜய் புழல் மத்திய சிறையில் இன்று ஆய்வு மேற்கொண்டார். சிறைவாசிகளுக்கான அடிப்படை வசதிகளை முதலமைச்சர் ஆய்வு செய்ததாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சிறைவாசிகளுக்கான தொழிற்கூடத்திற்கு சென்று அங்கு தயாரிக்கப்படும் பல்வேறு பொருட்கள் மற்றும் தையல் பிரிவினையும் முதலமைச்சர் பார்வையிட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிறைவாசிகளின் தேவைகள் குறித்தும் திரு விஜய் அவர்களிடம் கேட்டறிந்தார். இதன் பின்னர் புழல் காவல் நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்தும் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்சார பேருந்துகளின் இயக்கத்திற்கு ஊக்கமளிக்கப்படும் என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் கூறியுள்ளார். இன்று நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். டீசல் வாகனங்களின் இயக்கத்தால் காற்று மாசு ஏற்படுவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதன் காரணமாக அரசு பேருந்துகள் மின் பேருந்துகளாகவும் இயற்கை எரிவாயு பேருந்துகளாகவும் மாற்றப்பட்டு வருவதாக அவர் கூறினார். அனைத்து பேருந்துகளையும் குளிர்சாதன வசதியுடன் கூடிய பேருந்துகளாக மாற்றவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது 10 ஆண்டுகளை கடந்த UPI பண பரிவர்த்தனை குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். தமிழகத்தை வறட்சி பாதித்த மாநிலமாக தவேக அரசு அறிவிக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாநிலத்தில் உள்ள 14,000த்திற்கும் மேற்பட்ட நீர்நிலைகளில் 29% முற்றிலுமாக வறண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார்.
5000த்திற்கும் மேற்பட்ட நீர்நிலைகளில் 25% வரைதான் நீர் உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு வறட்சி பாதித்த மாநிலமாக தமிழகத்தை அறிவித்து விவசாயிகளுக்கு உரிய இழப்பீட்டினை தாவேகா அரசு வழங்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆணவ படுகொலையை தடுக்க விரைவில் சிறப்பு சட்டம் கொண்டுவரப்படும் என்ற தாவேகா அரசின் அறிவிப்பு வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சமூக நீதித்துறை அமைச்சர் இதற்கான அறிவிப்பினை சட்டப்பேரவையில் வெளியிட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். கலப்பு திருமணம் செய்து கொண்டவர்களின் குழந்தைகளுக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகளில் தனி இடஒதுக்கீடு வழங்கவும் தாவேகா அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி.ஆர். துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை முதல் அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மாவட்டச் செய்திகள். தூத்துக்குடி மாநகராட்சியில் மழைநீர் தேங்காமல் வெளியேற்றப்படுவதற்கு ஏதுவாக 16 மழைநீர் வடிகால்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மேயர் திரு ஜெகன் பெரியசாமி கூறியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் விவசாயிகளுக்கான பயிர்க்கடன் உதவிகளை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா இன்று வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கால்நடைகளுக்கான கோமாரி நோய் தடுப்பு மருந்து முகாமினை ஆட்சியர் திரு தினேஷ்குமார் இன்று தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் தனியார் நிறுவனத்தின் சமூக பொறுப்புணர்வு நிதியின் கீழ் செயல்படுத்தப்படும் பெண்களுக்கான கல்வித் திட்டம் குறித்த கலந்தாய்வு கூட்டம் ஆட்சியர் திருமதி வந்தனா கர்க் தலைமையில் இன்று நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் கள்ள நோட்டை பயன்படுத்தியது தொடர்பாக 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை எழும்பூர் அஞ்சலக கோட்ட அலுவலகத்தில் குறைதீர் முகாம் அடுத்த மாதம் 3ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலக மாஸ்டர்ஸ் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. தென்கொரியாவின் டேகுவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் நீளம் தாண்டுதல் பிரிவில் ஜாக்கப் முட்டப்பில்லில் ஜோசப்பும், மகளிர் ஈட்டி எறிதலில் வெங்கட சுப்புலட்சுமியும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். லாகோஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சூர்யா கரிஸ்மா தமிரி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-13, 21-18 என்ற செட் கணக்கில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் நுரானி ரத்து அசாராவை வென்றார். செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 11-7, 12-14, 10-12, 13-11, 11-7 என்ற செட் கணக்கில் ஸ்லோவேக்கியாவின் லுபோமிர் பிஸ்டேயை வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி, ஆகாஷ் பால் இணையும் இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்ச் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 11-4, 11-13, 11-5, 11-5 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் சியாஃபிக் கமால் முகமதை வென்றார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்னவ் பார்க்கர், தாய்லாந்தின் குனான் பனத்தானான் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-3 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் சஃபீர் அசாம் நவ்னீத் ரகுராம் இணையை வென்றது. ஸ்லோவேக்கியா ஓபன் செஸ் போட்டியின் 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் லியோன் லியூக் மெண்டோன்கா 4 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா, பெல்ஜியம் இடையேயான 7வது இடத்திற்கான ஆட்டம் இன்று பெல்ஜியத்தில் நடைபெறவுள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று துபாயில் தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நேபாள வெள்ளத்தில் சிக்கிய தமிழகத்தைச் சேர்ந்த 21 பேர் மீட்கப்பட்டு தில்லி அழைத்து வரப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். சர்க்கரை போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாகவும் பற்றாக்குறை இல்லை என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மின்சார பேருந்துகளின் இயக்கத்திற்கு ஊக்கமளிக்கப்படும் என்று மாநில அரசு கூறியுள்ளது. தமிழகத்தை வறட்சி பாதித்த மாநிலமாக தாவேகா அரசு அறிவிக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. உலக மாஸ்டர்ஸ் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கல பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.